حي على الفلاح. நான் ஆச்சரியத்தோட சொல்லுகிறேன், எத்தனையோ பேர் கோல் போடுவார்கள். ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் ஒரு டெலிஃபோன் கால் வரும், வந்து கொண்டே இருக்கும். என்ன, ஹவுசிங் லோன் இருக்குது, ஹஜ்ஜிக்கு போகலாமா? வாகனத்துக்குரிய லோன் இருக்குது, ஹஜ்ஜிக்கு போகலாமா? பிஸ்னஸுக்காக எடுத்த லோன் இருக்குது, ஹஜ்ஜிக்கு போகலாமா என்றெல்லாம் கேட்பார்கள். ஆனால் திருமணம் முடிப்பதற்கு முன்னால் யாரும் கேட்கறது இல்லை. ஹஜ்ரத் மஹர் கொடுக்கிற காசி ஹலாலான காசா? ஹலாலா? பணம் ஹலாலா? வலிமா கொடுக்கிற பணம் ஹலா? வலிமா கொடுப்பதற்காக வேண்டி சேமித்த பணம் ஹலாலா? நான் வாழப்போற வீடு ஹலாலா? என்னுடைய மனைவிக்கு வாங்க போற நகை ஹலாலான பணமா? சுருக்கமாக சொல்ல போனால், இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், கை நீட்டி வாங்கக்கூடாது. இங்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், யாசகம் என்பது இன்னவருடைய வீட்டு கதவை தட்டி கேட்பது மட்டுமல்ல யாசகம், தன்னுடைய தகப்பனிடத்தில் கேட்பதும் யாசகம், வாப்பாட்ட கேட்கிறதும் யாசகம். கேட்க வேணும். வாப்பா மௌத்தானால் அனந்தர சொத்து கிடைக்கும், அது வாப்பட சொத்தல்ல, அது அல்லாஹ் தார சொத்து. அது யார் தார சொத்து? அல்லாஹ் தார சொத்து. யூசிக்கும் அல்லாஹு ஃபி அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு ஹஸ்ஸில் உன்ஸயைன், அது அல்லாஹ் தார சொத்து. நாம் உலகத்தில் வாழ வேண்டும், தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும், யாரிடத்திலும் கை நீட்டக்கூடாது. ஒன்று, வாழ வந்திருக்கிறோம், வாழுகிறோம். இரண்டாவது பர்பஸ் தான், இன்னும் ஒரு வாழ்வை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாழ்வை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறோம். இங்க வாழ்ந்து கொண்டு இன்னும் ஒரு வாழ்வை என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தப்படுத்த வேண்டும். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை, ஃபேத், ஈமான். இங்க வாழ்ந்து கொண்டு அந்த வாழ்வை ஆயத்தப்படுத்த வேண்டும். فَمِنْهُمْ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً. யா அல்லாஹ், இந்த உலகத்திலும் நல்லதைத்தா, இந்த உலகத்திலும் எதத்தா? நல்லதைத்தா, அதே நல்லதை ஆகிரத்திலும் தா. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், என்ன சொல்றது? குட், பெட்டர், பெஸ்டா? சொல்லுங்களேன். அது அரபிலும் இருக்கிறது. ஹசன், அஹ்சன் என்றது அரபிலும் இருக்கிறது. உலகத்தில் குட், நல்லதை தந்துட்டு அதை விட நல்லதை ஆகிரத்தில் தாண்டி கேட்கல. குர்ஆன் சொல்லுது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. உலகத்திலும் நல்லது, அதே நல்லதை ஆகிரத்திலும் தர வேண்டும். அப்ப இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். இன்றைக்கு இருக்கிற சேலஞ்ச் இதுதான், இன்றைக்கு இருக்கிற சவால் இதுதான். இன்றைக்கு இருக்கிற இந்த பிஸி லைஃப்ல இது எப்படி பேலன்ஸ் பண்றது? எப்ப நாங்க பேலன்ஸ் இழப்போமோ அன்றைக்கு பிரச்சனை வரும், அன்றைக்கு சிக்கல் வரும். நாங்க எல்லாரும், இந்த சபையில் உள்ள எல்லாருக்கும் 5 விஷயம் இருக்குது. எத்தனை விஷயம்? 5. நான் கேட்பேன் உங்கள்கிட்ட, எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது. என்ன இருக்குது? ஃபேமிலி. எல்லாருக்கும் வேலை இருக்குது. இங்க யாரும் வேலை இல்லாத ஆட்கள் இல்லை, எல்லாருக்கும் வேலை. எல்லாருக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்க, கூட்டாளிமாறு, ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத ஆட்கள் கை தூக்கு பார்ப்போம். குடும்பம் இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. மனைவிட்ட மறைக்கிற விஷயத்தை யார்கிட்ட சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கட்டாயம் வேணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மார் இருந்தாங்க. அதை பற்றி நான் வழங்கப்படுத்துறேன். we need ஃப்ரெண்ட்ஸ் மார் வேணும். அவுட்டிங் போகணும், ரிலாக்ஸா உட்கார்ந்து பேசணும். அது தீன் ஒரு பார்ட், அது தீன் ஒரு பார்ட். எத்தனை வந்துச்சு இப்ப?
ஃபேமிலி, ஹெல்த். நாலாவது என்ன? ஹெல்த். 40 வயசுல சுகர், 42 கேன்சர், 44 கிட்னி ஃபெயில், 48 கண் பார்வை இல்லை. ஏன் காரணம்? இன்றைக்கு இருக்கிற பெரிய இஷ்யூஸ் ஹெல்த். ஹெல்த் பிகம் a threat. பெண்களுக்கு எலும்புக்குள்ளே அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானாண்டா அது இல்லை. இன்னைக்கு எலும்புக்குள்ளே டாக்டர்கிட்ட போகணும். நாளைக்கு டாக்டர்கிட்ட போகணும். இங்க வலிச்சிரப்பா. ஏன் இது? ஹெல்த் நாங்க மெயின்டைன் பண்றோமா? மேனேஜ் பண்றோமா? எத்தனை மஞ்சிப்ப? 4. சொல்லுங்க பாப்பா. 4. ஃபேமிலி, ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த். 5வது என்ன? எங்கட ஃபேத், எங்கட தீன், எங்கட ரூஹ். எங்கட ரூஹ் ரூஹே மெயின்டைன் பண்ணணும். ரூஹே மேனேஜ் பண்ணணும். ரூஹுக்கு நல்லது போய்த்து சேரணும். இந்த 5ஐயும் பேலன்ஸ் பண்ண இல்லாதவங்க வாழ்க்கையில தோத்துட்டாங்க. நல்ல சல்லி சம்பாரிச்சிட்டாரு. சம்பாரிச்சு வந்து பார்த்தா குடும்பத்தை காணும், மனைவியை காணும், பிள்ளைய காணும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கொழும்புல. நல்லா சம்பாதிச்சாங்க. தேடினாங்க, இனி இல்லைன்னு தேடினாங்க. தேடி போய்த்து வீட்டுக்கு போய்த்து பார்த்தா யாரை காணும்? ஃபேமிலியை காணும். எங்கட வாப்ப எங்களுக்கு வானம். நீங்க கொண்டு வந்த சல்லியால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. நீங்க எங்களுக்கு அன்பு காட்ட இல்லை. அப்ப சிலர் நினைஞ்சாங்க ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டாங்க ஃபேமிலிக்காக வேண்டி. இல்ல, அதுவும் தவறு. ஃபேமிலி ஒர்க் என்று சொல்லி கொஞ்சம் பேர் குர்ஆனை தொட்டனாலே ஞாபகம் இல்லை. 2 ரக்காத்து தொழுத நாள் ஞாபகம் இல்லை. தொழுகையில் என்ன செஞ்சன்னு ஞாபகம் இல்லை. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து முராகபாவில் உட்கார்ந்து ஜிக்ர் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சல்ல. ராவு நேரம் எழும்பி அம்மன் ஹுவ கானித்துன் ஆனா அல்லைலி சாஜிதன் வ காயிமன் யஹ்தருல் ஆখিরাத வ யர்ஜூ ரஹ்மத ரப்பிஹ் குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல் லதீன லா யஅலமூன். சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் கேட்கிறது இரவு நேரத்தில் எழும்பி நின்று 2 ரக்காத்து தஹஜ்ஜத் தொழுதுட்டு தன்னை பத்தி சிந்திக்கிறதுக்கு, எனக்கு இப்ப மௌத்து வந்தா எப்படி இருக்கும் என்று சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்குதா? குர்ஆன் கேட்குது. குர்ஆன் கேட்குது. வெல்த்தும் நல்லம், ஃபேமிலியும் நல்லம். ஆனா ஆத்மீகம் இல்லை, ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லை. உள்ள மூத்தப்பட்டிருக்குது. உடுப்பு அழுக்கப்படுவது போன்று. இந்த உடுப்பை 2 நாளைக்கு மேல போட இயலாது. இந்த விண்டர்ல, சமர்லண்டா 1 ஹவருக்கு மேல போட இயலாது. இந்த உடுப்பு அழுக்கப்படுவது போன்று மனிதனுடைய ஆத்மாவும் அழுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, ரப்பனா ஆத்தி நுஃபூஸனா தக்வாஹா வ ஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், ஏண்ட ஆத்மாவை நீ தூய்மைப்படுத்துவாயாக, சுத்தப்படுத்துவாயாக, அதை கழுவி கசக்கி தருவாயாக. யார்கிட்ட கேட்கிறோம் இது? அல்லாஹ்விடத்தில். ஆத்மீக பரிசுத்தம், உயிருக்குரிய தர்பியா, தனிமையில் உட்கார்ந்து தன்னை பத்தி யோசிக்கிறது. ஹஸனுல் பன்னா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் வாலிபர்கள் அழைத்து கொண்டு போவாங்களாம் கபிரிஸ்தானுக்கு, மையவாடிக்கு. கபிரிஸ்தானுக்கு போய்த்து கபரு தோண்டுங்க. அந்த கபர்ல நீங்க கொஞ்ச நேரத்தை படுத்து பாருங்க எப்படி இருக்குது.
இந்த கபர்ல நான் படுத்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிப்போமே, என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? எனவே அன்பு சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, இந்த பிஸியான உலகத்தில் இந்த அஞ்சுக்கும் இடையில நாங்கள் ஒரு சமநிலை காணாத வரையில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதான் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் எப்பயும் கேளுங்கோ, இந்த உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா. உலகத்திலும் நல்லது, ஆகிரத்திலும் நல்லது.